Hi friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. Recent timesல என்னோட current favorite technique, makeup technique வச்சு நான் இந்த ஒரு look create பண்ணிருக்கேன். So இந்த look வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் சிம்பிள் அவுட்ஃபிட்டுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கனால நான் யூஸ் பண்ணுறது ப்ளமோட ரோஸ் வாட்டர். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேஸ் ஷாப்போட செரமைட் மாய்ஸ்சரைசர். நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து லாக்இன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின்னை வந்து ப்ளம்பாக காட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்கூப்போட சன்ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டட் க்ளோ இருக்கும். அண்ட் இது போட்ட உடனே பாருங்கள் என் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா ஃபுல் மேக்கப் போடணும் அப்படின் போது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாரோஷ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. நான் வாங்கினப்போ ப்ளூம்னு இருந்தது. ஸோ அதோட சில்க் ப்ளர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் யூஸ் பண்ணுறது க்ரைலானோட செட்டிங் பவுடருங்க. ஸோ இந்த ஒரு லூஸ் பவுடரை வந்து வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அந்த பேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸை வந்து செட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். அதுக்கு மேலே லேயர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவென்ச்சுவலாக அழகாக போய் செட்டில் ஆகும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக சுகரோட இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன், மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ஸோ ஒன் கோட் போட்டாலே நல்லா எனக்கு வந்து ஒரு 75% நல்லா கவரேஜ் கிடைக்கும். இதே போதும் அப்படின்னு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, கன்சீலர் போடல அப்படின் போது நீங்கள் இதை வந்து 2 கோட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து ப்ளம்மோட லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ப்ளஷ் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து ஒரு வார்ம்த் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளஷ்ட் எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்னதான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டாலும் ப்ளஷ் போட்டு அது செட்டில் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்குது. அண்ட் ஐ பேஸாகவும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட் பண்ணிக்கிறேன் பீஸா பஃப் வச்சு. அண்ட் தென் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கான்டோர் யூஸ் பண்ணுறேன். கான்டோருக்கு பெனிஃபிட்டோட கான்டோர் யூஸ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன் நைக்காவோட ஐப்ரோ பென்சில் வச்சு. ஸோ கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்குது ட்ரிம் பண்ண பிறகும். பட் எனக்கு எப்போவுமே என்னோட ஐப்ரோஸ் வந்து நீட்டாக டிஃபைன் பண்ணியிருந்தா தான் பிடிக்கும். ஸோ இப்போ ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணது ஒரு ப்ரௌன் பென்சில் செஸ்னட் லைக் நைக்கா பிராண்டோடது. ஸோ அதையே வந்து நான் என்னோட ஐயோட லைனர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோவுக்கு ப்ரௌன் ஷேடோ வந்து ரஃபாக வந்து லைக் லாஷ் கிட்ட வந்து எழுதி விட்டுட்டு அதை வந்து பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லேட்டர் வந்து ஸ்கை ஹை மஸ்காரா வச்சு லேஷஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரம் மேப்ளின். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு டெய்லி வேருக்கு இருக்க வேண்டிய ஒரு லிப்ஸ்டிக். லைக் ஆஃபீஸ் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு மாதிரி இருக்காது. ரொம்ப நல்ல ஒரு லிப்ஸ்டிக் ஷேட். எனக்கு பர்சனலாக இந்த ஒரு லுக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், மேக்கப்பை வந்து நீட்டாக வந்து காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக செட்டிங் இட் அப் வித் பேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணியாச்சு என்னோட மேக்கப்பை. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அமேசான், ஜஸ்ட் 1 பீஸ் ட்ரெஸ். அண்ட் தென் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள், ட்ராவல் அப்போல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் ஆஃபீஸ் ஆர் காலேஜ் எனிவேர் நீங்கள் வந்து இதை கேரி அவுட் பண்ணலாம். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸு, மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இப்போ ஹேர் ஸ்டைல் போடும்போது ஃபன்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலும் வந்து போட்டாச்சு.
ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.